ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டா நீங்க செய்யற மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இந்த 5 டெஸ்ட்டுகளும் இல்லைன்னா அது ஒரு வேஸ்ட் ஹெல்த் செக்அப் ஆயிடும். என்னென்ன டெஸ்ட்னு வரிசையா சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுங்க. டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் என்ன ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பொதுவா டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறது என்னென்ன? கால், கண்ணு, கிட்னி, ஹார்ட். இந்த 4 ஆர்கன்ஸ் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகும். அப்போ நீங்க செய்யற பேக்கேஜ்ல இந்த டெஸ்ட்லாம் கட்டாயம் இருந்தாகணும். கால் நரம்புகளை செக் பண்றதுக்கு கால் நரம்புகள், கால் ரத்த ஓட்டம், கால் அழுத்தம் இந்த மூணையும் செக் பண்ணணும். அதுக்கு பயோதிசிமெட்ரி, டாப்லர், ஃபுட் ப்ரெஷர் ஸ்டடி இந்த மூணும் அந்த பேக்கேஜில் இருந்தாகணும். அடுத்தது கண்கள். டயபெட்டிஸ்ல அடுத்து பாதிக்கக்கூடிய உறுப்பு கண் நரம்புகள் தான். அப்போ டிஜிட்டல் ரெட்டினல் போட்டோகிராஃபி கண் நரம்புகளுக்கான ஸ்கிரீனிங் இருக்காங்கிறத கட்டாயம் நோட் பண்ணிங்க. அடுத்தது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். கிட்னி ஃபங்க்ஷன்ல யூரியாவும் கிரியாட்டினும் ஆல்மோஸ்ட் எல்லா பேக்கேஜஸ்லையும் இருக்கும். ஆனால் முக்கியமான டெஸ்ட் யூரின்ல போற புரோட்டீன், மைக்ரோ ஆல்புமின், புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ. இந்த டெஸ்ட்டுகள் இல்லைன்னா கிட்னி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் இல்லைன்னு அர்த்தம். கட்டாயம் இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இன்சுலின் சப்ளை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காக சி பெப்டைட், ஹோமாயர் இந்த 2 டெஸ்ட்டுகளும் இன்சுலின் சப்ளையை பற்றியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றியும் நமக்கு சொல்லும். மெடிசன் கொடுக்குற ஈஸியாக இருக்கும். இந்த டெஸ்ட்டும் இருக்கான்னு பார்த்துங்க. ஃபைனலாக வைட்டமின் B12 + வைட்டமின் D இந்த 2 டெஸ்ட்டுகளும் கட்டாயம் பண்ணணும். காரணம் என்னன்னா இதெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த டெஸ்ட்டுகள் இல்லைன்னா உங்கள் டெஸ்ட் பண்ணுறதுல பெரிய யூஸ் இருக்காது. நோட் பண்ணி வச்சுங்க. மாஸ்டர் செக்அப் யாருக்கா ஷேர் பண்ணுங்க.